2025ல் நம்ம FCS, ஆமாம் நம்ம FCயோட Yamaha பைக்கு தான். இந்த வண்டியை வாங்கலாமா வேணாவா நம்ம கமெண்ட்ல ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. வாங்க ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Yamahaவோட FCS ஹைப்ரிட் 2025ல் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன பைக் தான் இது. ஹைப்ரிட் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவும் வராது. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லேயே வருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 149cc 12.2 bhp 7250 rpmலையும் 13.3 Nm டார்க்கை 5500 rpmலையும் ரிலீஸ் பண்ணோம். இந்த வண்டியில் நான் ஒரு 100 வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஒரு 60 வரைக்கும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த ஃபீல். அடுத்த ப்ரோ பார்த்தீங்கன்னா இதோடைய LED லைட்டு, ஹெட்லாம்ப் சொல்லலை, LED லைட்டை தான் சொல்கிறேன். இதோடைய விசிபிலிட்டி நைட் த்ரூ வந்து நல்லா இருக்குது. அதோடைய ஹெட்லாம்ப் வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து பக்காவாக இருக்குது. இதோடைய மெயின் அட்வான்டேஜ், இந்த வண்டிக்கு தான் இந்த வண்டியை வாங்குறாங்க அப்படின்னா, இந்த வண்டி மைலேஜ் நல்லா தரும். என்னடா மைலேஜ் அப்படின்னா, உங்களுக்கு 46 to 55 வந்து நீங்கள் ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து வேரி ஆகும். இப்போ வந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனாலும் நான் இந்த சொன்ன மைலேஜுக்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும். சில கஸ்டமர் வந்து எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு 56 கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க ஹைவே. அடுத்தது இதோடைய பிரேக்கிங். ஆமாம், இந்த பிரேக்கிங்கில் சிங்கிள் சேனல் ABSோட தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் டியூல் சேனல்லாம் வரல. இப்போ புது வேரியண்ட்டுமே சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக்கிங் பைட் ஃபர்ஸ்டே கடையிலும் இப்போ அந்த வேரியண்ட்டில் அந்த பிரேக்கிங் வந்து பைட் வந்து நல்லா இருக்கு. மெயின் இதோடைய ப்ளஸ்ஸே இதோடைய சீட்டு அண்ட் கம்ஃபர்ட் தான். ஏன்னா இந்த வண்டியை வாங்குறவங்க மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ளெண்டருக்கு அடுத்து ஸ்டைலாக வேணும், ஒரு மாப்பிளைக்கு வண்டி வேணும்னா இந்த வண்டியை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இதோடைய கம்ஃபர்ட், அதே நேரத்தில் சீட்டோட கம்ஃபர்ட். நீங்கள் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், பில்லியனாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே சீட்டு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்காங்க, நீட்டாகவும் இருக்குது இதோடைய சீட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன், குஷனிங்குமே நல்லா இருக்குது. ஸோ நல்லா கம்ஃபர்ட்டாக நீங்கள் போக முடியும். டேங்க்லையுமே வந்து ஒரு மீடியமான வெயிட்டை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நெகட்டிவ்ல சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 140/60, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/80 கொடுத்துருக்காங்க. இதோடைய ரோடு கிரிப்புமே நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு LED செட்டப் தான். இப்போ வந்து 2025 அந்த வெர்ஷனில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்களா இன்ஜின் அந்த ரவுண்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி கிராஃபிக்ஸ் டிசைன்ஸு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத அந்த ஹைப்ரிட் வந்து சிஸ்டமு. அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம் சேம் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ப்ளூடூத் ஆப்ஷனு, எல்லா விதமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர்லேயே வந்து பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 inch TFT இன்ஸ்ட்ருமெண்டட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் சேம் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் அந்த பட்டனை வச்சு நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு தேவையான ட்ரிப் 1 ட்ரிப் 2 அது மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி உங்களுக்கான தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. பட் வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேம் சொன்ன மாதிரி இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். இந்த பெட்ரோல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லிட்டர் இருக்குது. 2 லிட்டர் வந்து ரிசர்வ் ஆகிடும், மீதி வந்து 11 லிட்டர் தான். ஸோ நம்ம சிட்டி கம்யூட்டிங் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகேவாக இருக்கும். நீங்கள் லாங் டிரைவ் எடுக்கிறதா இருந்தாலுமே ஒரு 11 லிட்டருக்குன்றது ஓகேவாக தான் இருக்கும். இதோடைய சீட் ஹைட் வந்து 790 mm தான் இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம நெகட்டிவ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இதில் ஸ்டார்டிங் ப்ளஸ்ஸாக சொன்னது இதோடைய பர்ஃபார்மன்ஸ். இதோடைய அதே சேம் சைடு தான் நெகட்டிவ். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேர் இதோடைய ஃபீல் பண்ணுறது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் 65-60க்குள்ளே நல்லா இருக்குது. அதுக்கு மேலே போகிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகுது. ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய மைனஸாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ அப்பாச்செலாம் இருக்கிறப்போ இதை விட கூடுதலாக உங்களுக்கு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் அந்த வண்டியில். ஆல்ரெடி இன்னொரு ப்ளஸ்ஸாக சொன்னது என்ன அப்படின்னா இதோடைய டிசைன் தான். இது வந்து நிறைய பேர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த டிசைன் வைஸு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெட்லைட்டோட அந்த ஸ்டைல் தான். ஏன்னா அந்த முன்னாடி கதத்தின ஆல்ரெடி NS400 சொல்லியிருப்பேன், டிசைன் வந்து சப்ஜெக்டிவ். பட் இதுவும் வந்து டிசைன் சப்ஜெக்டிவ் தான். கஸ்டமர் ஓனரே வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன ரீசன்னா அதோடைய ஹெட்லைட் டிசைனை வந்து வேறு மாதிரி மாற்றிருந்தா நல்லா இருக்கும்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. இதனுடைய குவாலிட்டி இஷ்யூஸ் என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் இது ஆக்சுவலாக சொன்ன மாதிரி எல்லாமே ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா, டேங்க் மேலே வைக்கலாம், பட் வந்து ஓவர் வெயிட் வைக்காதீங்க. ஸோ குவாலிட்டிலாம் வந்து நார்மலாக இருக்குது, ரொம்ப லோ கிடையாது உடையிற அளவு, பட் அதே நேரத்தில் ரொம்ப ஹையும் கிடையாது. ஸோ வந்து மீடியமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மேலே வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. இது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஆமாம், என்னடா பாசிட்டிவில் சொல்லிட்டு நெகட்டிவில் சொல்கிறேன் அப்படின்னா, சீட்டு கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, பட் வந்து அதோடைய சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குது.
என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லை ஒரு குண்டுங்குழியில் விடுறப்போ அதோடைய இம்பேக்ட் வந்து 40% 50% உடம்பு மேலே நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான். என்னடா அப்படின்னா இதோடைய சர்வீஸோட ப்ரைஸு, ஆமாம் இதோடைய சர்வீஸ் காஸ்ட்டு நிறைய வந்து ஹையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன ப்ரைஸுக்கு வந்து பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து எவ்வளோக்கு வந்து இந்த சர்வீஸ் காஸ்ட் இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. சரிப்பா, ஓவராலாக வாங்கலாமா வேணாமான்னு சொல்லுப்பா. இன்னைக்கு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 1.55 56 கிட்ட ஒவ்வொரு ஷோரூமுக்கும் வேரி ஆகும். எனக்கு ஸ்பேர் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப நாள் ஓட்ட போகிற ரிலேபிளாகவும் இருக்கணும்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இதுக்கு அப்பாச்செல்லாம் இருக்குது, அதை ரைவல்ஸை செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் watching.